ஒரு விஷயம். ஸோ அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் ஸ்கின்ல வந்து அந்த அகத்திக்கீரையை அரைச்சி மேலே 10 மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல வரக்கூடிய தோல் வியாதிகள் சொரியாசிஸாக இருந்தாலும் சரி, எக்ஸிமா இருந்தாலும் சரி, இல்லை கரையான் பூஞ்சை போன்ற அந்த அரிப்பு, ஒரு மாதிரி ரிங் பாம், அந்த எந்த பிரச்சனை ஸ்கின்ல வரக்கூடிய தோல் வியாதிகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த அகத்திக்கீரை. அரைச்சி நீங்கள் வெளியில் லேசாக எக்ஸ்டர்னல் பேஸ்ட் மட்டும்தான் இது. ஸோ எக்ஸ்டர்னலாக நீங்கள் எடுத்துக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்டேக்கும் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த அமாவாசை, சிவராத்திரி போன்ற நாட்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு படைச்சிட்டு அந்த அகத்திக்கீரை தான் ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுவாங்க. அகத்திக்கீரை ஏன் சாப்பிட்றாங்கனாக்கா அவங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிற அன்றைக்கி அவங்களுக்கு அந்த செரிமானத்தை செரிக்கக்கூடிய நொதிநீர் எல்லாம் வயிற்றுல சுரந்திருக்கும். ஸோ இவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு எடுத்தடுப்பில் போய் காய்கறி, பழங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது அந்த நொதிநீர்